எனக்கே ஒரு பெரிய வியப்பு. இந்த 100ஆண்டு விழாவில் குழந்தையில் இப்படி ஒரு பெரிய அமைப்பில் இன்றைக்கு 93 92 வயது அப்படின்றத பற்றி அடிக்கடி நீங்கள் ஞாபகப்படுத்தும் போது எனக்கு நினைவுக்கு வருது. அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இங்கே பார்த்துருக்கோம். இதே குழந்தையில் 82 வயதுக்கு முன்னால் 82 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இளைஞர்களுக்கு பல பேருக்கு இப்போ தெரியாது, குழந்தையில் இருக்க இளைஞர்களுக்கே தெரியாது அந்த செய்தி. இங்கே நகரத்தின் நடுப்புறத்தில் குழந்தை காந்தி காங்கேயன் பார்க்குன்னு நடுவில் உண்டு. அங்கே தான் கூட்டம். இந்த இடத்துல தெரியும், காந்தி காங்கேயன் பார்க். ஐயா கூட்டம், அண்ணா கூட்டம், மற்ற கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் முதல்ல எனக்கு 11 வயது. அப்போ மேஜை மேலே ஏற்றி நின்று பேசிய ஊர் இந்த ஊரில். இன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவில் நான் இந்த இயக்கத்தினுடைய முதல் பணியாளன் என்ற முறையில் உங்களை சந்திக்கிற போது இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து விட முடியாது. இந்த இயக்கத்தினுடைய வழியில் இருக்கக்கூடிய ஆட்சியை யாரும் தொலைத்து விட முடியாது. இது ஆயிரங்காலத்து பயிர் என்பதற்கு அடையாளம். ஏன் பெருமையை சொல்றதுக்கு இல்லை, இந்த கொள்கையினுடைய சிறப்பு, இந்த கொள்கையினுடைய தனி ஆற்றல் பலம், அதை சொல்றதுக்கு சொன்னார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அவர்கள். சொன்னார் பூரா ஐயா அவங்களுடைய தந்தையார் கணபதி அவர்கள், அவருடைய மைத்துனர் ஆர்பி சுந்தரம். இங்கே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இயக்கத்துக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. டி மாரிமுத்திலிருந்து வரிசையாக எல்லாரும், தலைவர் சிங்காரவேலிருந்து வரிசையாக சொல்கிறார். இங்கே அதனால தான் சுயமரியாதை நம்முடைய தோழர்கள் ஏறத்தாழ இங்கே எவ்வளோ பேர் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா 2 பக்கமும் பாருங்கள், சுயமரியாதை சுடரொளிகள் 100 சொச்சம் பேர். இவரெல்லாம் உழைத்த உழைப்பு தான் இந்த மேடை. நாம் இந்த மேடையில் இவ்வளோ வசதியாக உட்கார்ந்துருக்கிறோம்னா ஒரு காலத்தில் கிடையாது. முதல்ல 1945 அந்த 45ல் மாணவர் கழக சுற்றுப்பயணம். எங்களை எல்லாம் நானும் அதே மாதிரி மேஜை மீது தான் என்னை விடுவாங்க. நோட்டீஸில் விளம்பரம் படுத்தும் போது அப்போல்லாம் 1:32ன்னு ஒரு சைஸ் உண்டு நோட்டீஸில். ரொம்ப பெருசு. அது அச்சில் வார்கள் தெரியும், படித்து போட்டால் சின்ன வயசில் இப்படி தான் இருக்கும். மிக முக்கியமாக இதை விட சின்னதாக இருக்கும். 1:32ன்னு பேர். அது அதை விட சின்னதாக நோட்டீஸ் அடிக்க முடியாது. அந்த நோட்டீஸ் அடித்தாலே பெரிய பெருமை தான் நம்ம இயக்கத்துக்கு. ஏன்னா வெறும் தண்டோரா போட்டு கூட்டம் சேட்ட இயக்கம் இந்த இயக்கம். இந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஏர் கண்டிஷன் ஹாலில் உட்காந்துருக்கோம் நாம். இங்கே வெறும் தண்டோரா போட்டு அது 3வது மாடியில், அது ஒரு ஆயர் மஹாலில் உட்காந்துருக்கோம். அதுதான் மிக முக்கியம். அன்னைக்கு அப்படி இல்லை. இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது, தோழர்கள் தாய்மார்கள் இளையர்கள் தெரிந்து கொள்ளணும். கூட்ட நடுவில் ஒன்றும் விளம்பரம் கிடையாது. ஒருத்தர் போய் என்ன பண்ணுறாரு, நேராக கழுத்தில் ஒரு தமுக்கு, தண்டோரான்னு சொல்கிறது தமுக்கடி, இந்த கையில் ஒரு இது வச்சுருப்பாங்க. இளைஞர்கள் தமுக்கு பார்த்துருக்காங்கன்னு தெரியாது. இந்த பங்காவே தெரியாது இன்றைய தலைமுறைக்கு, பங்காவே. அப்போ அது வந்த உடனே அதில் இந்த தலைமுறையை வச்சுக்கிட்டு பூராமல் அடிப்பாங்க. கடை வீதியில் போய் உடனே கும்பல் சேர்ந்துடும் அங்கே. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெள்ளம் வர்றது அதெல்லாம் தலையாரிட்டு விட்டு அவர்கிட்ட விட்டு போட்டு வெள்ளம் வரப்போகுது, ஓரமாக இருக்கேன்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கு அந்த தமுக்கு அடிச்சுட்டு வர்றார். இன்று மாலை குழந்தை காங்கேயன் பார்க்கில் ஒரு சுயமரியாதை பொதுக்கூட்டம் நடைபெறும். அதில் பொன்னம்பலம் என்று ஒருவர் பேசுவார். எல்லாரும் சுயமரியாதை பிரச்சாரத்தை கேட்க வாங்க. சுயமரியாதை சூனா மானாவா அப்படி கேட்பான். மிக முக்கியமாக சூனா மானா கட்சியா அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு அவர் தமுக்கு அடிச்சுட்டு போயிடுவார். கூட்டம் சேரும். ஏன்னா வேற அங்கே பொழுதுபோக்கு கிடையாது, டிவி கிடையாது, மற்றது கிடையாது. போறாம என்னையா பேச போகிறான், இதை புதுசாக சொல்ல போகிறாங்களாமே, சாமி இல்லைன்னு சொல்ல போகிறானா,
அவனை போய் பார்த்துடுவேன். அது எப்படியா சாமி இல்லைன்னு சொல்கிறவன் ஜாதி இல்லைன்னு சொல்ல போகிறானா அப்படின்னு கேட்பாங்க. அங்கே வந்து பார்த்தா கடையில் ஒரு ஆள் அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பா. உத்து பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டா, ஏயா இந்த தமக்கடிச்ச ஆளை மாதிரி ஒரு ஆளை பார்த்த மாதிரி இருக்க, இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கோமே. எங்கே பார்த்தோம்? இன்னொருத்த ஆள் எங்கேயோ பார்த்துருக்கோம், நான் கூட பார்த்தோம், அந்த முகம் வந்து யாரோ தெரிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே வேற யாரும் இல்லை, பேச போகிற பொன்னம்பலனார் தான் அந்த தம்பு கடிச்சவர். எந்த இயக்கத்திலாவது இந்தியாவில் எந்த இயக்கத்திலாவது இந்த மாதிரி பிரச்சாரம் ஊக்கிய இயக்கம் ஒன்று உண்டா? இந்தியாவில் மட்டும் உலக அளவில் தாங்களே சுயமா அவங்களே பேசுகிறாங்க. கவர்மெண்ட்லாம் கிடையாது. மிக முக்கியம். அப்படி சேர்ந்தது தான் இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு ஆட்சியை, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு திராவிட ஆட்சியை இந்த இயக்கம் பெற்றெடுத்து கொடுத்திருக்கிறது. சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய அளவில். சொன்னார் 1945 மிக முக்கியமாக 44 சுயமரியாதை இயக்கம் கடலூர்லேருந்து நாங்கள்லாம் போயிருக்கோம். நீதி கட்சி, ஜஸ்டிஸ் கட்சி திராவிட கழகமாக மாறுது. திராவிட கழகம்னா வேற ஒன்றும் இல்லை. எப்படி அது மாறுச்சுன்னா பரிணாம வளர்ச்சி மாதிரி நீதி கட்சி ப்ளஸ் சுயமரியாதை இயக்கம் இசீக்கல் டு திராவிட கழகம். இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் இணைந்த இயக்கம், அது திராவிடர் கழகம், வேற ஒன்றும் இல்லை. அதிலிருந்து அரசியல் பிரிவா மறுபடியும் நீதி கட்சி என்ன வேலை செஞ்சதோ அதனுடைய தொடர்ச்சியை செய்வதற்கு வந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். ரொம்ப சுலபமான அரசியல் வரலாறு, ரொம்ப எளிமையான ஒரு அரசியல் வரலாறு. இதை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த காலகட்டத்தில் இந்த கும்பகோணத்தில் காங்கேயன் பார்க் எனக்கு ஞாபகம் இருக்கு. பானாதுரை பக்கம் ஒவ்வொரு தெருவும் எனக்கு தெரியும். உப்புக்கார தெருவும் இங்கெல்லாம் கூட்டம் போட்டிருக்கோம் வரிசையா. மிக முக்கியமாக பாலக்கரை தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியும் தெரியும். ஏன்னா அப்போல்லாம் கூட்டம் வந்து இந்த மாதிரி அரங்கத்தில் இல்லை, தனித்தனியாக கூட்டம் போடுவாங்க. மிக முக்கியமாக அங்கே ஸ்ரீராமில் ஒருத்தர் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சார் எங்கள் பானாதுரையில். பல தோழர்களுக்கு தெரியாது. திராவிட மணி நம்ம திராவிட மாணவர் கழகத்தை பற்றி சொல்கிறாங்க. கும்பகோணத்தில் உருவானது. தவமணி ராஜன் அந்த ஸ்ரீராமில் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் தான் இருப்பார். நமக்கு நம்ம பத்திரிகைகள் திராவிட நாடு அண்ணா நடத்தினார். 42 ஆரம்பிச்சு விடுதலையிலிருந்து வெளியே வந்து ஐயாவுடைய வாழ்த்தோட வந்த நேரத்தில் திராவிட நாடு வரும். அதில் நம்ம பத்திரிக்கையில் குடியரசு வரும். ஒரே ஒரு விளம்பரம் தான் வரும். ஒரே ஒரு விளம்பரமே நம்ம கொடுக்க மாட்டாங்க. விளம்பரமே பத்திரிகைகள் கிடையாது பூராமே. அப்படி வரும்போது என்னன்னா, ஜெயராம் காய சுத்தி லேகியம். உங்களை எத்தனை பேருக்கு தெரியல, வயசானவங்க தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்ப்போம். இந்த கூட்டத்தில் ஜெயராம் காயசு என்ன லேகியம் வைக்க வந்திருக்காரு அவருன்னு நினைக்காதீங்க. பூராம முக்கியமா இந்த ஒரே ஒருத்தர் தான் நம்ம கட்சிக்கு ஆதரவானவர், விளம்பரம் கொடுக்குறவர், வேற ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் ஒவ்வொரு தெருவாக வந்து கூட்டங்கள் போட்டு மிக முக்கியமாக எல்லா பகுதிகள்லையும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து எதிர்த்து பெரிய போராட்டம் நடக்கும். ஆனால் அந்த காலத்திலேயே சாக்கோட்டை முதல்ல பகுத்தறிவு கொள்கை ஆரம்பத்தில் நடத்தின பகுத்தறிவு பள்ளி இதுதான் மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கு முழுக்க இன்ற பெரிய அளவில் ஒரு பெரிய வாய்ப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அப்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆச்சரியம்னு கேட்டால், அந்த பகுத்தறிவு பள்ளியில் முதல்ல நாங்கள் திருவாரூர் மு கருணாநிதி, மாணவர் கருணாநிதி அவரை போடுறாங்க. எனக்கு என்ன போட்டு விளம்பரம், இந்த 1க்கு 32 சைஸில் விளம்பரம்னா 10 வயது பகுத்தறிவு சிறுவன்
இது 10 வயது. அது வேற ஒன்றும் இல்லை, பெரிய நான் பகுத்தறிவு பேசிடுவேங்கிறதுக்கு இல்லை. இந்த ஆட்டுக்கார அலமையில் நடித்தா ஆடு வருதுன்னு சொன்னால் எப்படி ஆள் வருவாங்களா, அது மாதிரியே தவிர வேற ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய அளவுக்கு. ஆகவே அதை பார்க்கறது என்னதான் கடைசியாக விடுவாங்க, ஏன்னா அந்த பையன் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆகவே இப்படி ஒரு தயாராகி இந்த இயக்கத்தில் வந்து இன்னைக்கு 100வது ஆண்டு விழா, நூற்றாண்டு கொண்டாடுகிற ஒரு இடத்துல நாங்கள் உருவாகி இருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு பெருமை அல்ல, தந்தை பெரியார் என்ற மாபெரும் தலைவர், நம்முடைய தலைவர்கள் இதோ இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இவங்க மிக முக்கியமாக இன்னும் கேட்டால் வியப்பாக இருக்கும் நம்ம தோழலுக்கு. மிகப்பெரிய அளவில் குடியரசு, இந்த குடியரசு 101வது ஆண்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தந்தையார் கணபதி, ஐயா ஆர்பி சுந்தரம், அவங்க 2 பேரும் அந்த காலத்தில் 30களில் 32 நம்ம மாதிரி பல பேர் பிறந்திருப்போம், பிறக்காத இருந்திருப்போம். அப்போ சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள், சாதி மறுப்பு திருமணம், கலப்பு திருமணங்கிற வார்த்தையை கூட ஐயா ஒத்துக்கிறது இல்லை. பச்சை அட்டை குடியரசில் அந்த அம்மா பேர் மோகனா, மிக முக்கியமாக சுந்தரம் அவர்களுடைய துணைவியார், ஸ்டாலின் அவர்களுடைய தாயார் மோகனா அம்மையார்னு. நான் அவர்கள் கையில் எல்லாரும் சாப்பிட்ருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம் போகாமல். ஆகவே அப்படி அந்த சாதி மறுப்பு திருமணம் எவ்வளோ சிறப்பாக நடந்தது. எப்படி கணபதி அவருக்கு மைத்துனராக இருந்தார். இப்படி ஒவ்வொரு குடும்பமாக வரலாறு உண்டு. அதே மாதிரி ஆர்பிஎஸ் சித்தார்த்தா அவங்களுடைய தந்தையார் ஆர்பி சாரங்கன், அவருடைய மாதிரி குடும்பமாக இந்த இயக்கங்கள் இருக்கிறதுனால தான் இந்த வாரிசு கிரிசுன்னு பேசுகிறான் பாருங்க, அவனோட பைத்தியக்காரன் வேற யாரும் கிடையாது. இதுதான் கொள்கை வாரிசு. வாழையடி வாழையான வந்த கூட்டம், அது மட்டும் இல்லை நல்ல ஒரு விழுதுகள். அப்படி இந்த இயக்கம் இருக்கிறதோடு தான் இந்த இயக்கம் அசைக்க முடியாமல் இருக்கணும். இப்போ அப்பா ஒரு கொள்கை, மாவும் ஒரு கொள்கை அப்படி இருக்காது. ஒரே கொள்கையில் அப்பாவும் பிள்ளையாக இருந்தாலே சண்டை வருது, அது வேற விஷயம். ஆனால் அதே நிலையில் இன்னைக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய, அது மிகப்பெரிய அளவில் ஒரே கொள்கையில் இருக்கணும்னு சொல்கிறது பாருங்க, ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அந்த கொள்கையினால நாம் என்ன பெறுறோம், இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டதுனால என்ன கிடைக்கும். இவங்கெல்லாம் அரசியலில் போனாலும் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாரு. இப்போ நாங்கள்லாம் என்ன ஆகும், இந்த இயக்கம் எப்பவுமே பார்த்திங்கன்னா படிக்கட்டாக தான் இருக்கும். ஆனால் படிக்கட்டு இல்லைன்னா காலை வச்சு ஏற முடியாது. ஏணியாக தான் இருக்கும். என்னைக்கு ஏணி இல்லைன்னா ஏற முடியாது. அதே மாதிரி தோணியாக தான் இருக்கும், அது வேற வர முடியாது. ஏணியாக இருந்தாலும் தோணியாக இருந்தாலும் கோணியாக இருந்தாலும் அதுதான் மிக முக்கியம். கோணியாக இருந்தாலும் அதுதான். ஆகவே ரெண்டும் தேவை, கோணியும் தேவை, அதில் உட்கார்ந்து போகிற பயணியும் தேவை. அது மாதிரி இந்த இயக்கங்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்றைக்கும் இருப்பது சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவுடைய வெற்றி விழா மிக முக்கியம். இன்னொரு சிறப்பு ஒரு செய்தியை சொல்கிறேன், ஏன்னா நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய செய்திகள். ஒரு சமீபத்தில் ஒரு செய்தியை கேள்விப்பட்ட ஒரு நண்பர் நேற்று முன்தினம் என்னை வந்து பார்த்தார். பொறுப்பான இடத்துல இருக்கார் அவர், ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். ஒரு குழு போட்டாங்க, அதில் வெளி மாநிலத்திலிருந்து ஒரு பெரிய நீதிபதி வந்தார். அவர் அந்த குழுவில் இருக்கார். ஆகவே அவர்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. அவர் அப்படி பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த ஆங்கிலத்தில் இருந்தப்போ அவர் நான் அணிந்துரை அந்த புத்தகத்துக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அதில் பெரியார் படம் போட்டு, ஓ அவர் வெளி மாநிலத்துக்காரர், பெரியார் அவர் கேட்டிருக்காரு. யார் அந்த குழுவில் அவங்க 3 பேர் இருக்காங்க, அதில் அவர் கேட்டிருக்காரு ஏ அப்படின்னு. ஓ பெரியார். உடனே அவரை பார்த்து கேட்குறாரு. அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் கேட்குறார், வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறார். அவர் கேட்டார், இந்த பெரியார் போட்டிருக்க, நான் ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள், அது இப்போ உங்கள்கிட்ட தான் கேட்கணும், இங்கே வந்தால் கேட்கணும். எப்படிங்க இந்த பெரியாருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது? அவர் கொள்கைக்கு மந்திரி ஆனதே இல்லை, ஆனால் இவ்வளவு செல்வாக்கு இருக்குது,
எவ்வளவோ முட்டி பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. தமிழ்நாட்டை அவங்களால பிடிக்கவே முடியல. பெரியாருடைய கொள்கை இங்கே அசந்தா யாரும் மாற்ற முடியல. எவ்வளவு காரணம் அப்படின்னு கேட்டார். அது கேட்டுட்டு எனக்கு அது பெரிய தெரியணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு சந்தேகம் எனக்கு. என்ன அந்த சந்தேகம் அப்படின்னு சொன்னால், அந்த சந்தேகம் என்னன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு சந்தேகம். என்ன அந்த சந்தேகம்னா, அது எப்படி தமிழ்நாடு சட்டமன்றத்தில், தமிழ்நாடு பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து 40க்கு 40 ஜெயிச்சிருக்கீங்க. அவர் கேட்குறாரு, 40க்கு 40 ஜெயிச்சிருக்கீங்க, ஏன் இது ஒரு பிராமின் கூட இல்லை, ஒரே ஒரு பார்ப்பனர் கூட இல்லையே, சரியா திமுக விடுங்கய்யா அவர் கேட்குறாரு. மற்ற கட்சியெல்லாம் அதில் கூட்டு இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல, மற்றவங்களாம் அவங்க கூட தமிழ்நாட்டில் ஏன் இல்லை? இதுதான் பெரியார் சாதனை. உச்ச நீதிமன்ற நீதிபதி வெளியிலேருந்து வந்தவர், அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ஆராய்ச்சி பண்ணுறார் அப்படின்னார். அப்போ இவர் சொன்னார், இந்த நண்பர் சொன்னார், அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்கணும். 234 பேர் இருக்காங்க சட்டமன்றத்தில். 236 பேரும் 34ல் பல கட்சிகள் இருக்கு. இதில் பிஜேபியும் 4 பேர் இருக்காங்க. அதுதான் மிக முக்கியம். அது மட்டும் இல்லை, அவங்களோட சேர்ற கட்சியும் இருக்காங்க, கூட்டணி சேர்றவங்களும் இருக்காங்க. யார்? பிஜேபியோட. ஆனால் 234 பேர் யாருன்னு கேட்டால் முழுக்க அவ்வளோதான், என்பி அவ்வளோதான். அவர்கிட்ட சொல்கிறார், ஓ how is that not even a single Brahmin? How is the other party people have agreed? That is the soil, that is பெரியார் மண். இதுதான் அந்த பெரியார் மண்ணுன்னு சொல்கிறது. பெரியார் மண். அவங்க வெற்றி பெறணும்ல, அவங்க கட்சியில் அவங்க வெற்றி பெறணும்னாலும் இப்போ அவங்களும் அதே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தையே எடுத்துங்க. கும்பகோணம்னா என்னன்னா, மயிலாப்பூர், கும்பகோணம், திருவல்லிக்கேணி, அப்புறம் ஸ்ரீரங்கம், இப்படி சில தொகுதிகளை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் ஒருத்தர் கோமதி சங்கர தீட்சிதர்னு ஒருத்தர் திருநெல்வேலி பக்கம் இருந்தார், மிக முக்கியமாக. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க ஏன் இந்த நிலை வந்தது என்பதை எண்ணி பார்க்கணும். அண்ணா இருந்த போவே முதல்ல இந்த இயக்கத்தில் வரலாறு தெரிஞ்சுக்கணும். இந்த அடித்தளம் கட்டுமானம், மேலே எழுப்பப்பட்ட கட்டடம், இது எவ்வளோ பலமாக இருக்குங்கிறதுக்கு அடையாளம். அடித்தளம் பலமாக இருக்கிறனால தான் கட்டுமானம் மேலே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அதுதான் சுயமரியாதை இயக்கம், அதுக்கு தான் நூற்றாண்டு. அதனால தான் இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும், எதிரிகளும் புரிந்து கொள்ளணும். இதை நீங்கள் அசைச்சிட முடியாது. நீ எத்தனை பார்ப்பனர் வேணாலும் அழைச்சிட்டு வந்து மீட்டிங் போடலாம், எத்தனை கூலிப்பட்ட ஆளுங்களே வைக்கலாம், பைத்தியக்கார பயிர்களெல்லாம் ஒன்று சேர்க்கலாம், எதை வேணாலும் பேசலாம். பெரியார் பிம்பத்தை உடைக்கிற வேண்டாம், ஒன்றும் உடைக்க முடியாது, அசைக்க முடியாது பெரியாரை. ஏன்னா அவர் செஞ்சிருக்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் பயன்படக்கூடியது, நாட்டுக்கு பயன்படுறதை விட வீட்டுக்கு பயன்படுறது. இன்னைக்கு எங்கள் சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்களே, எவ்வளோ பெரிய செய்தி அது, நல்ல பெரிய வெற்றி. இவர் வந்திருக்காரு, இன்னைக்கு அவங்களும் அவரோட வேலையை செய்கிறாரு. ஏன்னா அவர் ஒன்றும் வெற்றிப்பட இந்த இயக்கம் சொல்லிட்டாரே, சமூக நீதி. சமூக நீதினா என்ன அர்த்தம்னா, இப்போ எல்லாருக்கும் எல்லாம்னு. சரி, எல்லாருக்கும் எல்லாம்னா அப்போ கேட்குறீங்க, அப்போ கேட்பான், ஏயா அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஏன் அவங்களுக்கு இடம் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி கேட்பான். இப்போ நான் சொன்ன உடனே இது இடம் கொடுக்கறதா இல்லையான்னு மக்கள் தானே தீர்மானிக்கணும். எவ்வளவு காலம் இப்போ பெண்கள் யாராவது ஆண்கள் நின்னா இப்போ யாரும் எந்திரிச்சு நீங்கள் உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம தாய்மார்கள் நாங்கள் எவ்வளோ காலம் நின்னோம், கொஞ்ச நாள் நிற்கட்டுமே இந்த ஆளுங்க. எவ்வளோ காலம் எங்களை கீழே உட்கார வச்சான், எவ்வளோ காலம் எங்களை தனிமைப்படுத்தினான். இப்போ இந்த என்ன இருக்கட்டும் உள்ளுக்குள்ள. ஏன் சில பேருக்கு பொம்பளைகளுக்கு திடீர்னு பார்த்தா சாமி ஆடுறாங்க இரவுன்னு. சினிமா கொட்டாயில் படிக்காத பொண்ணுக்கு தான் பேய் வரும், பேய் பிசாச்சி ஆடுவான்.
சாமி வந்து ஆடுறேம்மா பூராமே கிராமத்தில். அதுவும் படித்தவங்களுக்கு இப்போ சாமி வராது, சாமி வந்து ஆட மாட்டான், பேய் வந்து ஆடாது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலெக்டருக்கு சாமி ஆடினாரு, தாசில்தார் போய் பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதாரண நம்மால் காத்தனுக்கும் முப்பனுக்கும் சுருக்கனுக்கும் தான் வரும் மிக முக்கியமாக. அது வேணும் இல்லை, சினிமா கொட்டாயில் கூட வருது போறாம, வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாள் வாடி போடின்னு சொல்லிட்டு இருந்தா பாருங்க, இவனை ஒரு நாளாவது பகிரங்கமா வாடான்னு கூப்பிடணும்னு அந்த அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன வழின்னா, டேய் நீ என்ன தெரியுமாடான்னு உடனே இவன் முறையே மாறி போயிடும். அம்மா தாயேம்மா முறையே மாறி போயிடும், பொண்டாட்டி, வேற ஒன்றுமே இல்லை. மிக முக்கியமா இது அத்தனையும் அதனுடைய ஆசை, வேற ஒன்று. ரொம்ப நாளாக தேக்கி வச்சிருந்தது பாருங்க, வாங்க வாடி போடின்னு கூப்பிடுறாங்க எல்லா இடத்துலையும். இந்த நாகரிகமே பேசுகிற நமக்கு ஒரு பேரே இருக்கேன்னு. இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் தான் சும்மா போய் வாடின்னு கூப்பிட்டா வாடான்னு கூப்பிட்டா விடுவான், அவன் சத்தம் போடுவான், சாத்துவான். ஆனால் இப்போ போய் அங்கே பகிரங்கமா, அதுவும் இவ்வளோ பேர் தியேட்டரில் உட்காந்து போகிற இவன் எல்லாம் இருக்கிற அம்மா தாயேன்னு எல்லாரும் சொல்கிறான் பூராமே. அப்படி சொல்ல வச்ச இடத்துல இன்னைக்கு அந்த பெண்களுக்கு அறிவை கொடுத்து சமத்துவத்தை கொடுத்த இயக்கம்தான் சுயமரியாதை.